அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜிடிஆர்பியோடைய சைக்காலஜி முக்கியமான கொஷின்ஸ் அதை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய மேஜர் என்ன தான் நீங்கள் படித்தா கூட நமக்கு சைக்காலஜியும் ஜிகே தான் நமக்கு போஸ்டிங்கை டிசைட் பண்ணோம். ஸோ அதனால் மேஜர் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ எல்லாரும் மேஜர் படிப்பாங்க. ஆனால் சைக்காலஜியும் ஜிகே பார்த்தீங்களா, வெற்றியாளர்கள் மட்டும்தான் அதை படிச்சுட்டு போவாங்க. ஸோ நீங்கள் வெற்றியாளர்களாக மாறணும்னா கண்டிப்பாக சைக்காலஜி ஜிகேக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அதனால் ஜிகே நோட்ஸ் என்கிட்ட இருக்குது. 10 யூனிட் கவரான எம்சிக்யூ நோட்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் ஜிகே நோட்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். அதேமாதிரி சைக்காலஜி பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸ் படி இப்போ நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா 6 யூனிட் என்கிட்ட ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், அது நான் படித்த மெட்டீரியல்னால அது ஃப்ரீயாகவே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். அதேமாதிரி எக்கனாமிக்ஸ் தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா 599 தான். எல்லா சிலபஸ் எல்லா யூனிட்ஸும் கவர் உள்ள நியூ சிலபஸ் கவர் உள்ள 10 யூனிட்டும் உங்களுக்கு கவர் ஆகும். ப்ளஸ் எம்சிக்யூஸும் அது கூட சேர்ந்து வரும். ஸோ எக்கனாமிக்ஸ் நான் கொடுக்குற நோட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போஸ்டிங் கன்ஃபார்ம். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் நோட்ஸ் தேவையோ நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வாங்க நம்ம காணொலிக்கு போகலாம். ஸோ ஜீன் பியாஜே பர்சீவ் டேஷ் டு பி டேஷ், வைகோஸ்கி பிலீவ் டேஷ் டு பி டேஷ். ஸோ ஜீன் பியாஜியோடைய கான்செப்டோ வைகாஸ்கியோடைய கான்செப்ட் தான் கேட்குறான். இப்போ ஜீன் பியாஜியோடைய கான்செப்ட் என்னன்னா எகோசென்ட்ரிக் ஸ்பீச், வைகாஸ்கியோடைய கான்செப்ட் என்னன்னா பிரைவேட் ஸ்பீச். ஸோ ஜீன் கான்செப்ட் என்னன்னா சிக்னைன் டு தி காக்னிட்டிவ் இம்மெச்சூரிட்டி, வைகாஸ்கியோ பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெகுலைசேஷன். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஆனால் இதில் உங்களுக்கு 4 ஆன்சர் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ் படி இந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா இது ஒரு ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்டில் வச்ச ஒரு எக்ஸாம் உடைய ஓஎம்ஆர் பேஸ் படி இந்த கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய நியூ சிலபஸ் கவர் உள்ள ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இன் அண்ட் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் த டீச்சர் டேஷ், ஸோ மாடிஃபை தி curriculum and pedagogy strategy to suit the various need of child. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் கேட்பாங்க. இது நம்ம படித்து பார்த்து எது நமக்கு கரெக்டு எது ராங் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு எமோஷன் எஃபெக்ட் தி மெமரி அண்ட் லேர்னிங் கேன் லீட் டு செல்ஃப் ரெகுலைசேஷன் லேர்னிங். ஸோ இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம படித்து என்ன பண்ணலாம்னா இது கரெக்டாக லாங்காக நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆமாம், கண்டிப்பாக ஆர் இஸ் கரெக்ட். அப்போ ஆர் எதில் கரெக்டாக இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்லையும் ஆர் கரெக்ட் கிடையாது. அப்போது 3வது ஆப்ஷனில் மட்டும் ஆர் கரெக்ட் இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக இதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அசர்ஷன் ரீசன் படி நீங்கள் இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று படிங்க, அசர்ஷன் படிங்க, இல்லை ரீசன் படிங்க, இல்லை ரீசன் மட்டும் படிங்க. அதுலேயே நமக்கு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து வாட் ஆஃப் தி ஃபாலோயிங் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் கொஸ்டின் தட் promotes the analytical thinking. So analytical thinking, so which of the following analytical thinking promote பண்ணதுனா which factor contribute to the outbreak of World War II. So அடுத்து பார்த்தீங்கன்னா 5th question, which one of the following is an example of an performance goal orientation, a student study hard to get a good grade and better than other. ஸோ அடுத்த அசர்ஷன் ரீசன். ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன் அசர்ஷன் ரீசனில் ரீசன் மட்டும் பண்ணிங்க நம்ம ஈஸியாக ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரன் டூ நாட் ஹாவ் எனி பொட்டென்ஷியல் ஃபார் லேர்னிங் இன் மெயின் ஸ்ட்ரீம் கிளாஸ் ரூம், இது தவறு. இல்லை நம்ம இது ரீசன் படித்தாலே நமக்கு தெரியுது. ஸ்பெஷல் சில்ட்ரன் கண்டிப்பாக அவங்களுக்கும் சில தனியாக ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, அவங்களும் மற்ற ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இது தவறு. அப்போ இது தவறுனா ஆர் ஃபால்ஸ் எத்தனை இதில் இருக்குவாங்க, ஆர் இஸ் ஃபால்ஸ் ஏலும் இருக்குது, ஆர் இஸ் ஃபால்ஸ் பிலையும் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணுவாங்க, அசர்ஷன் பண்ணிங்க. கிளாஸ் ரூம் ஆல் கரிக்குலம் அடாப்டன் ஷுட் பி டைரக்ட்லி டு தி லோவர் தி எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன், கிடையாது, இதுவும் தப்பு. அப்போ போத் ஏ அண்ட் ஆர் இஸ் அ ஃபால்ஸ். அடுத்து ஹவார்ட் கார்னர் அவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. அவங்க எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா இன்டெலிஜென்ட் சேஞ்ச் ஓவர் டைம். ஸோ ஹவார்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் சேஞ்ச் ஓவர் டைம் பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து வைல் ப்ரொபோசிங் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி லாங்குவேஜ் அண்ட் திங்கிங். ஸோ லாங்குவேஜ் அண்ட் திங்கிங் எதை கான்செப்ட் எந்த படி கான்செப்ட் கேட்டிருக்காங்கன்னா வைகாஸ்கி கான்செப்ட் கேட்டிருக்காங்க. அப்போ வைகாஸ்கி வந்துச்சுனாலே நமக்கு த கல்ச்சரல் டூல் வித் தி ஃபெசிலிட்டேட் காக்னிட்டிவ் இன் தி
மல்டிபிள் வே. அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் தி எமோஷன், செல்ஃப் பர்செப்ஷன், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இது மூணுமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோ சோஷியல். அடுத்து creating an environmental of fear and stress keeps students to their tasks and the faculty's meaningful learning, because the learning is an governed only by the existing factor. Above both A and R is a false. So a teacher want to enable. So நீங்கள் படித்து பார்த்து இதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து the 10 year of an old Kaguli a struggle, the difficulties, the math problem. அப்போ encourage her keep to trying and offer self when need. அடுத்து ஃபைஸ் அனாலிசிஸ். ஸோ இதுவும் நீங்கள் படித்து பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெட்டாகாக்னிஷன். ஸோ யூனிவர்சல் டிசைன் ஃபார் தி லேர்னிங் டஸ் நாட் இன்வால்வ். அப்போ டஸ் நாட் இன்வால்வ் கேட்டிருக்கான். அப்போ ப்ராக்டிஸிங் தி ஃபார்ம் அண்ட் லேபலிங் அண்ட் கேட்டகரி ஆஃப் லேர்னர். while there existing possibility of an intra-group individual difference. So இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. They express strict adherence to the routine to or step. In which following method the teacher and the student interchange their role? இது reciprocal teaching. Okay, which one of the following is the statement applied description purpose of an diagnostic assessment to identify the area that student may need additional support or instruction? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா B. ஸோ அடுத்து இந்த மாதிரி அசெஷன் ரீசன் கேட்பாங்க. இது படித்து பார்த்து நீங்கள் ரீசன் மட்டும் பண்ணீங்க, அதை பார்த்துட்டு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ரீசன் பாருங்கள். when student feel unsafe and anxiety their learning is an adversely affect. கரெக்டு. அப்போ நம்ம ஆர் கரெக்ட்னா நம்ம நேரம் both A and R is a correct. R is a correct explanation of A. நீங்கள் அது ரெண்டுமே படித்து பார்த்து கூட ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், சரி. அதேமாரி நம்ம எல்லா இதுக்கும் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி மெத்தடை நம்ம எக்ஸாமில் ஃபாலோ பண்ணலாம். ப்ராக்டிஸில் அதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் குட் பி அட்வொகேட் தி ப்ரோக்ரெசிவ் எஜுகேஷன் அக்ரி. ஸோ த சில்ட்ரன் ஆர் born in the social, cultural, economic context with the background influence their development. ஓகே, அது இது படித்து பார்த்துங்க. ஸோ இதை எதை பற்றி கேட்குறாங்கன்னா த ஸ்டூடெண்ட் டு திங்க் கிரிட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிவ்லி கேட்டிருக்காங்க. த ப்ரொவைடிங் தி ஸ்டூடெண்ட் டு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அண்ட் ஆஃப் தேர் ஓன் சொல்யூஷன். ஸோ while engaging the student who are visible challenge, the teacher should use their dash which. Birla is a technical system. அடுத்து each child find the opportunity to play. ஸோ இதை நீங்கள் அசெஷன் ரீசனில் கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் டிஸ்கவர் தேர் வேர்ல்ட். த சைல்டு ஹூ இஸ் த யூனிவர்சல் கன்ஸ்ட்ரக்ஷன். இல்லை, கரெக்ட். இது ரெண்டுமே தப்பு. அதை பார்த்தீங்கன்னா வைகாஸ்கி கான்செப்ட் கேட்டிருக்காங்க. த ஐடியாஸ் ஆஃப் டீச்சர் ஷுட் த ப்ராக்டிஸ் ரெசிப்ரோக்கல் டீச்சிங். வைகாஸ்கி கான்செப்ட் நம்ம அடிக்கடி சொல்கிறோம். ரெசிப்ரோக்கல் டீச்சிங்னா போத் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் இன்ட்ராக்ஷன் இருக்கணும். அதான் ரெசிப்ரோக்கல் டீச்சிங். Which one of the following are the effective strategy to teach new concept? அப்போ 1, 2, 3 இது 3 தான் effective strategy. Presenting the example, presenting the non-example, promoting the thinking about the relationship among the concept. ஸோ இது 3மே நமக்கு முக்கியமானது. வைகாஸ்கி கான்செப்ட் கேட்டிருக்காங்க. The cognitive development as an collaborative process. ஸோ அடுத்து கோல்பர்க் கான்செப்ட் கேட்டிருக்காங்க. இஸ் a present of an conflict situation to the child. Which one of the following is an example assessment and the student learning? The quiz and brainstorm at the beginning of a class to check for the prior knowledge. அடுத்த அசெஷன் ரீசனு படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நேரமின்மை காரணமாக நம்ம இந்த காணொலியை முடிச்சிருவோம் இந்த 30 கொஸ்டினோட. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கொஸ்டின் தேவைப்படுதோ, இந்த பிடிஎஃப் தேவைப்படுதோ, நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டேரெக்டாக நான் இதை நம்மளுடைய சேனலோடைய டெலிகிராமில் நான் போட்டுருவேன். ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து பார்த்துங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்மட் கொஸ்டின்ஸு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எல்லாரும் வேலை வாய்ப்பு பெறணும், அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அரசு வேலைக்கு போவீங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.